வெல்கம் டு எஸ்கே தகவல். சரிங்களா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்து வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல கவர்மெண்ட் காலேஜில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். சரிங்களா, ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரிங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றியான தகவல் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, சரி, ஓகே. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கல்வி கவுன்சிலிங் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா, சரி, ஓகே, வாங்க நம்ம அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சம்பந்தமான கோர்சஸ் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மருத்துவ கவுன்சில் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்க, அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல மட்டுமே 2786 சீட் வந்து இருக்கு. தனியார் கல்லூரியில 3969 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 400 சீட் இருக்கு. பிரைவேட்ல 11,807 சீட் வந்து பிரைவேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 120 சீட் இருக்கு. பிரைவேட்ல வந்து 7,234 சீட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஒன்லி பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் 1011. அதே மாதிரி ஃபார்ம் டி 3 இயர் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, பிரைவேட் மட்டும் தான் 72 சீட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிஎன்னும் டிப்ளமோ நர்சிங் சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 2080 சீட் இருக்கு, பிரைவேட்ல 5455 சீட் இருக்கு. சரிங்களா, அடுத்து டிப்ளமோ ஃபார்மசி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 240 சீட்டு தான் இருக்கு, பிரைவேட்ல 6540 சீட் இருக்கு. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வந்து எவ்வளோ சீட் வந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் அந்த அலைடு அண்ட் ஹெல்த், ஏன்னா பேராமெடிக்கல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கோர்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா, பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கு, அதுக்கப்புறம் ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, கார்டியாக் பல்மனரி, ஆப்டிமம், மெடிக்கல் லெபார்டரி, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கோர்ஸ் வந்துருக்கு. அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்ல நமக்கு எத்தனை சீட் வந்து அலோகேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 சீட் வந்து அலோகேட் ஆச்சு. அதில் வந்து ஒவ்வொரு கோட்டா வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓசியில் 37 பேர், பிசியில் 32, பிசிஎம் 4 பேர், எம்பிசி 24, எஸ்சி 18 பேர், எஸ்சிஏ 4 பேர், எஸ்டியில் ஒருத்தருக்கு அலோகேட் ஆயிருக்கு. அடுத்து பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 சீட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் 11, பிசியில் 9, பிசிஎம் 1, எம்பிசி 7, எஸ்சியில் 6, எஸ்சி 7 ஒரு சீட்டு. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 315 சீட்டு வந்து அலோகேட் ஆச்சு. அதில் ஓசி பாருங்க, பிசி எவ்வளோ, எம்பிசி முஸ்லீம், எம்பிசி எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ எஸ்டிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டேபிளில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிபிடி இந்த கோர்ஸ் மொத்தம் 80 சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்ல. பிஏ எஸ்எல்பி அப்படிங்கிறதுக்கு 25 சீட் வந்து ரவுண்ட் ஒன்ல அலோகேட் ஆயிருக்கு. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 350 சீட் வந்து ரவுண்ட் ஒன்லயே அலோகேட் ஆயிருக்கு. அதுல ஓசிக்கு 108, பிசிக்கு 92, பிசிஎம் 13, எம்பிசி 70 சீட்டு, எஸ்சி 54 சீட்டு, எஸ்சிஏ 9 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 4 சீட்டு இந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு ரவுண்டு ஒன்ல. அதில் 17 சீட் வந்து ஓசி, பிசி 15, பிசிஎம் 2, எம்பிசி 11, ஸோ இந்த மாதிரி வந்து அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 சீட் வந்து ஸோ இந்த மாதிரி கோட்டா வைஸாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிஓடி அப்படிங்கிறது மொத்தம் 40 சீட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பி ஆப்டம் 145 சீட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்டா வைஸாக அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், 330 சீட் வந்து அலோகேட் ஆச்சு. அதில் பாருங்க ஒவ்வொன்றுக்கும்
ஓசி 102, பிசிக்கு 87, பிசிஎம் 12 இது மாதிரி வந்து அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் 340 சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதுல 107 ஓசி இந்த மாதிரி வந்து அலோகேட் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டியா டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா 182 சீட்டு. அதுல ஒவ்வொரு கோட்டா கம்யூனிட்டி வைஸா எத்தனை சீட் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அது கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜில 135 சீட்டு. அதுல ஒவ்வொரு கோட்டா வைஸா எவ்வளவு சீட்டுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னாலஜில 240 சீட்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா பார்த்தீங்கன்னா இத்தனை சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிசியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மொத்தம் 261 சீட்டு அலோகேட் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்ல. அதுல ஒவ்வொரு கோட்டா வைஸா எவ்வளவு எத்தனை பேருக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 250 சீட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கோட்டா வைஸா எத்தனை பேருக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 168 சீட் அலோகேட் ஆயிருக்கு. அதுல ஒவ்வொரு கோட்டா வைஸா எத்தனை பேர். அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன் 20 சீட் அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜில மொத்தம் 40 சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ரவுண்ட் ஒன்ல ஒவ்வொரு கோர்ஸும் கவர்மெண்ட் காலேஜ், நான் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தாங்க சொல்றேன், பிரைவேட் காலேஜை பத்தி சொல்லவே இல்லை. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸும் இத்தனை இத்தனை சீட் வந்து ரவுண்ட் ஒன்ல வந்து அலோகேட் ஆயிருக்கு. சீட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து போன வருஷம் சரி இந்த இத்தனை சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா இத்தனை சீட்டுக்குனுடைய ஸ்டார்டிங் மார்க் என்னவா இருந்திருக்கும், கடைசி மார்க் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலா இதுல பார்க்கலாம். பாருங்க, பி ஃபார்ம் பாத்தீங்கன்னா மொத்தமா 114 சீட் வந்து அலோகேட் ஆச்சு. அதுல ஸ்டார்டிங் மார்க் பாத்தீங்கன்னா 199.5 இருந்து எண்டிங் வந்து 187 வரைக்கும் வந்து எடுத்தாங்க பி ஃபார்ம். அடுத்து பிஎஸ்சி நர்சிங் மேல் பாத்தீங்கன்னா மொத்தம் 34 சீட் வந்து அலோகேட் ஆச்சு. அதுல 199 இருந்து 184.5 வரைக்கும் கிடைச்சது. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நான் சொல்றது. அடுத்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் பாத்தீங்கன்னா மொத்தம் 340 அலாட் ஆச்சு. ஸ்டார்டிங் மார்க் வந்து 200, எண்டிங் மார்க் வந்து 181 முடிஞ்சு போச்சு அந்த 304 சீட்டு. அதுக்கப்புறம் பிபிடிங்கிறது மொத்தம் 78. அதுல ஸ்டார்டிங் 198ல ஆரம்பிச்சு 186.5 வரைக்கும் போயிருக்கு. பிஏஎஸ்எல்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 சீட்டு தான் அலோகேட் ஆச்சு. 199ல இருந்து ஆரம்பிச்சு 182.5ல முடிஞ்சிருச்சு. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 200ல ஆரம்பிச்சு 178ஓட முடிஞ்சு போச்சு. மொத்தம் 356 சீட் வந்து அலோகேட் ஆச்சு. ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 193.5ல ஆரம்பிச்சு 179.5 வரைக்கும் போயிருக்கு. மொத்தமா 55 சீட்டு. கார்டியோ பல்மனரி ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 198.5ல இருந்து 186 வரைக்கும் தான் போயிருக்கு. மொத்தம் 34 சீட்டு. பிஓடி அப்படிங்கிற மொத்தம் 195வது மார்க்ல இருந்து 184.5 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. பி ஆப்டம் அப்படிங்கிறது 192.5ல இருந்து 177 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி 195ல இருந்து 180 வரைக்கும் தான் அலோகேட் ஆயிருக்கு. 338 சீட்டுமே 195ல இருந்து 180 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 197.5ல இருந்து 176.5 வரைக்கும் வந்து அலோகேட் ஆயிருக்கு 344 பேர்த்துக்கு. கார்டியாக் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 179 சீட் அலோகேட் ஆயிருக்கு. அது 198ல இருந்து 183.5 வரைக்கும். அடுத்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 191.5ல இருந்து 175 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. மொத்தமா 145 சீட்டு. டயாலிஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 196.5ல இருந்து 174.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 250 சீட்டு. பிசிசியன் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 199.5ல இருந்து 180 வரைக்கும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 268 சீட்டு. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜி கேர் டெக்னாலஜி 194ல இருந்து 175 வரைக்கும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 260 சீட்டு கிடைச்சிருக்கு. ரெஸ்பிரேட்டரி தியரி பார்த்தீங்கன்னா தெரப்பி 190ல ஆரம்பிச்சு 177வது கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 178 பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன் 191ல இருந்து 176. அதுக்கப்புறம் நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி 195ல இருந்து 180 வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரவுண்ட் ஒன்ல கவர்மெண்ட் காலேஜ்ல அலோகேட் ஆன சீட்ஸ் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 65,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 65,000 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் ஆல் இந்தியா கோட்டால மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்குது, அதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் நடக்குது, அதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜும் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயும் வந்து அதில் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் வந்து சரி மெடிக்கல் வேணாம் நம்ம இன்ஜினியரிங் போயிடலான்னு போனவங்களும் இதில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. பட் அங்கே போனவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் போயிருக்கலாம், அடுத்து மெடிக்கலுக்கு சீட்டு கிடைச்சி மெடிக்கலுக்கு போயிருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து
இந்த கட் ஆஃபுக்குள்ள இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ல முன்ன பின்ன நமக்கு வந்து இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? சரி, 187 ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 187னா இந்த தடவை 184 வரைக்கும் கூட கிடைக்கலாம். சரிங்களா? அதனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மட்டும்தான். போன தடவை இந்த ஸ்டார்ட் இதுல இருந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கோர்ஸ்லயும். சரிங்களா? இப்போ இதுல 200 199ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 190 தான் ஸ்டார்டிங்கே இருக்கு. ஒரு சில கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 190 தான் ஸ்டார்டிங்கே கட் ஆஃப் பாருங்க. இது ரெசிபியரி தெரப்பி 190 தான் ஆரம்பம் ஆயிருக்கு. அதே மாதிரி கிளினிக்கல் நியூட்ரிஷன் 191 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 191 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெரிய கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 199 இந்த மாதிரி இருக்கிற கோர்ஸ் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால பார்த்துக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இப்போ, உங்களுடைய மார்க் என்ன, உங்களுக்கு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இதை வச்சு ஒரு அனலைஸ் வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோர்சஸ்லாம் நீங்க வந்து இந்த மார்க் இருக்கு அப்படின்னா இந்த மார்க்குக்கு போன தடவை எந்த இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது நம்ம என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம். போன தடவை இந்த மார்க்குக்கு இந்த கோர்ஸ் தான் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல. ஸோ இந்த தடவை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெளிவா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறதுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்பதான் நம்ம வந்து கடைசி டைம்ல இது போடலாமா அதை போடலாமா இந்த கோர்ஸா அந்த கோர்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.